செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகன் ஆடியோ லாஞ்சில் அரசியல் கூட்டணி குறித்து மறைமுகமாக விஜய் பேசியிருக்கிறார். அதன் பின்னணி என்ன என்பது குறித்து விவாதிக்கவிருக்கிறோம். கூட்டணி விவகாரத்தில் சஸ்பென்ஸ் இருந்தால்தானே நன்றாக இருக்கும் என்று அவர் பேசிய அந்த காட்சிகளையும் நேற்றைய தினம் பார்க்க முடிந்தது. சினிமா நிகழ்ச்சியில் சூசகமாக விஜய் கூட்டணி பேசியதன் பின்னணி என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் கூட்டணி குறித்து நாளுக்கு நாள் எழும்பும் புது புது வியூகங்களுக்கு நேற்றைய தினம் விஜய் பேசியதும் வித்திட்டிருக்கிறது. திமுக அதிமுக கூட்டணிக்கு இணையாக தயாராகிறாரா தவிக தலைவர் விஜய் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது குறித்தான செய்திகளை தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம். நேற்றைய தினம் விஜயின் கடைசி படமாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. அதில் அரசியல் பேசக்கூடாது என்று தெரிவித்த போது கூட விஜய் சூசகமாக பேசிய சில வார்த்தைகள் கவனம் பெற்றுள்ளது. அதில் குறிப்பாக விஜய் தனியா வருவாரா அணியா வருவாரா என்று அடிக்கடி கேட்கிறார்கள். நாம் எப்போது தனியாக வந்தோம்? 33 ஆண்டுகளாக அணியாகத்தான் வந்திருக்கிறோம். இப்போதும் விளக்கம் போதவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் சஸ்பென்ஸில் தான் கிக் இருக்கும். ஆகவே 2026இல் வரலாறு மீண்டும் நிகழப்போகிறது என்று பேசியிருக்கிறார். அப்படி விஜய் பேசும்போது சூசகமாக சில விஷயங்களை எடுத்துரைத்திருக்கிறார். அப்படின்னு நாம் எடுத்துக்கிற பட்சத்தில் நான் தனியாகவும் வரமாட்டேன் அணியாவும் வரல அப்படின்னு சொல்ல மாட்டேன்ற பட்சத்தில் நாம் எடுத்துக்கும் போது கூட்டணி கணக்கை வைத்து இவர் பேசுகிறாரா என்ற கோணத்தில் பேசவிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், நேற்றைய தினம் விஜய் பேசியது அதில் தனியா வரமாட்டேன் அணியாகவும் வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லல. சோ கூட்டணி கணக்கை முன்வைத்து சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கு, 4 முனை போட்டி நடக்கவிருக்கு. பல கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார்கள். அப்ப தாவேகாவும் கூட்டணி கணக்கை தொடங்கிவிட்டதா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி எழும்போது அதுல எந்தெந்த கட்சிகள் சேர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற கேள்வியும் எழுது உங்களிடம். முதலில் ஆசனி வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியல் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் திமுக ஒருபுறம் தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள். அதிமுகவும் தங்களுடைய கூட்டணியை உறுதி செய்வதற்காக தொடர்ந்து தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மற்றொரு புறம் அரசியல் களத்திற்கு புதிய வருகையாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜயனுடைய இந்த புதிய கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுமா? அப்படி கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணியில் யார் யார் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றி நாம் விரிவாக அலச இருக்கிறோம். திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியில் வருவார்கள். அதாவது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவர்கள் வரமாட்டார்கள் என்பதுதான் வெளிப்படையாக தெரிந்த விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணிக்குள் இதுவரை எந்த பெரிய கட்சியும் அதிகாரப்பூர்வமாக வராத நிலையில் எந்தெந்த கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். முதலிலே வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இருக்கின்றது. ஏன் காங்கிரஸ் கட்சி என்றால் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பிருந்தே காங்கிரஸ் கட்சியோடு ஒரு நெருக்கமான உறவு கொண்டிருக்கின்றார். 2009 காலகட்டத்திலேயே அவர் ராகுல் காந்தியை டெல்லிக்கு சென்று சந்தித்துவிட்டு அங்கிருந்து வந்தார். அவர் அப்போது தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸில் சேர விருப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பிறகு பல்வேறு காரணங்களால் அவர் அந்த சேராமல் சென்று விட்டார். சமீபத்தில் கூட அக்கட்சியினுடைய வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர் விஜயை சந்தித்து பேசியிருந்தார். இந்த கரூர் சம்பவத்தின் போது ராகுல் காந்தியும் விஜயை தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். எனவே இப்படி பல்வேறு உதாரணங்களை நம்மால் சுட்டிக்காட்ட முடியும். காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது. அவர்கள் என்னதான் திமுக கூட்டணியிலே தற்போது இருந்தாலும் கூட அந்த கட்சியின் கூட்டணி பேசுவதற்காக அமைக்கப்பட்ட அந்த 5 குழு, அதன் தலைவராக இருக்கக்கூடியவர் கிரிஷ் ஜோடங்கர், அவர் சமீபத்தில் பேசியிருக்கிறார். எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும், அதாவது ஆட்சி அதிகாரத்திலே எங்களுக்கு பங்கு வேண்டும். எவ்வளவு நாள் தான் தமிழ்நாட்டிலே வெறும் எம்எல்ஏக்களோடு நாங்கள் இருப்பது? எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக வேண்டாமா என்றெல்லாம் அவர் பேசியிருக்கின்றார். செல்வ பெருந்தகையிடம் இது பற்றி கருத்து கேட்டபோது அவர்தானே இந்த குழுவினுடைய தலைவராக இருக்கிறார், அவர் சொன்னால் அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து என்று அவரும் அந்த கருத்தை வரவேற்று பேசியிருக்கிறார். எனவே காங்கிரஸ் கட்சி இன்னும் ஆசிலேஷன், அந்த ஊசலாட்டத்தில் தான் இருக்கிறதா? எப்போது வேண்டுமானாலும் தமிழக வெற்றி கழகத்துடன் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றது. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்துடன் அதாவது இந்த காங்கிரஸ் கட்சியில பொறுத்தவரையில வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வதற்கு முக்கியமான காரணம் அதுல குறிப்பா செல்வ பெருந்தகை கொடுத்த இந்த பேட்டி இருக்கிறது. அதை முதலில் நாம் பார்த்து விட்டு வருவோம். இதுவரைக்கும் யாருமே ஆட்சி
கமிட்டியோட சேர்மன் அவர் தானங்க, பேச்சுவார்த்தையுடைய கமிட்டியோட சேர்மன் அவர் தான். அதனால அவர் சொல்லியிருக்காரு. அதுல என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? அவர் சொல்ற கருத்து தான்.